கடந்த மாதம் 21ஆம் தேதி புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் நித்திய இளைப்பாறினா தன்னுடைய 88வது வயதில். ஸோ அடுத்த பாப்பரசர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி உலகளாவிய ரீதியில் பலரிடையிலே நிலை வந்தது. ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வத்திக்கான சிஸ்டைன் தேவாலயத்தில் அந்த அடுத்த பாப்பரசருக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெற்று வருகிறதுன்றது ஒரு அஃபீஷியல் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒஃபீஷியல் அப்டேட் வெளியிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கர்தினாட்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று வந்திருக்காங்க. இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட 133 பேர் 80 வயதிற்குட்பட்ட கர்தினாட்களில் மாத்திரம்தான் இந்த அடுத்த பாப்பரசர் என்ற ஒரு வாக்களிப்பில் பங்கேற்று அவங்க வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த பாப்பரசர் எப்படி தேர்வு செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு சிஸ்டம் அப்படின்ற ஒரு முறையை இப்போ வெளியிட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 133 கர்தினாக்களையும் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 80 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒரு வைத்தியரையும் வச்சிருந்திருக்காங்க. இவங்க கூட ஒரு வைத்தியரையும் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க கூட இவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு மற்ற வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு பணிவிடை செய்யறதுக்குன்னு சொல்லி இன்னொருத்தரையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ணி இந்த கிட்டத்தட்ட சிஸ்டம் இந்த தேவாலயத்தில் இவங்கள வச்சிருவாங்க. வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட மொபைல் மெசேஜஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா லைஃப்னு எதையுமே இவங்களுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வெளி உலக தொடர்பை பார்த்தீங்கன்னா இந்த 133 கர்தினால்களுக்கும் துண்டிக்கப்பட்டதும் துண்டிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மாநாடு ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மை வரும் வரைக்குமே இது இடம்பெற்று கொண்டே தான் இருக்கும். இந்த இடம்பெற்று கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே 133 கர்தினால்களும் அவங்களுக்குள்ளே வாக்களிப்பு நடைபெற்று கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொன்ன மாதிரி 3/2 பங்கு பெரும்பான்மை கொண்ட கர்தினாக்கள் வரும்போது இந்த 133 கர்தினாக்களையும் ஒரு பாப்பரசர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டன் தேவாலயத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிஸ்டன் தேவாலயத்துக்கு பக்கத்தில் இந்த புகைப்போக்கு அதாவது இந்த டனல் மாதிரி இருக்கும், இந்த ஃபயர் டனல் மாதிரி இருக்கும், இது ஒன்று இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இவங்க இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸை எப்படி அறிவிப்பாங்கன்னா இந்த புகைப்போக்கில் கருப்பு புகை வெளியாகிச்சு அப்படின்னு சொன்னால் இன்னுமே புனித பாப்பரசர் ஒருத்தர் அடுத்த பாப்பரசர் ஒருத்தரை தேர்வு செய்யலை அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இன்னுமே போகும் அப்படின்ற ஒரு அறிவித்தலையும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புகைப்போக்கில் வெள்ளை நிற புகையா வெளியாகிச்சுன்னு சொன்னால் அடுத்த பாப்பரசர் ஒருத்தரை தெரிவு செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தை இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த புகைப்போக்கி மூலமாக தான் இவங்க ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த மாநாட்டில் பல விதமான பரீட்சைகள் இடம்பெற்று வருது கர்தினால்களுக்கு இடையில. கிட்டத்தட்ட 133 பேரில் கிட்டத்தட்ட ஒருவரை தான் தெரிவு செய்ய போகிறாங்க. அந்த ஒருவர் யார், அடுத்த பாப்பரசர் யாருங்கிறத வழமை போல நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.